என்னுடைய உண்மையான பேர் வேற. அந்த பேரை வச்சுக்கிட்டு நான் பட்டபாடு எனக்கு தான் தெரியும். ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமலாம் போனேன். கோயம்புத்தூருக்கு வரும்போது என் கையில ஒரு பேக்கு, 2 பேண்ட் சட்டை, காலில் செருப்பு கிடையாது. நான் படுத்து தூங்கின இடம் நஞ்சப்பார் ரோடு. இந்த 2017 பேரை மாத்திரேன். 17, 18, 19, 20, 21, 2022 மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருச்சு. இருந்தால் குருவும் தொடர்பு கொண்டால் கஜேந்திர மோட்சம் படம் வச்சு பார்க்க சொல்லுங்க. ஓகே, சேலஞ்சாவே சொல்றீங்க. சேலஞ்சா வச்சு பார்க்க சொல்லுங்க. 6 மாசம் குண்டா கலந்து நீங்க ஓடிடுவாங்க. இப்ப நம்ம உதாரணமா சூப்பர் ஸ்டார் ஐயா, அவர் சிம்ம லக்கணம் தான். அவருக்கு 2ஆம் இடத்துல சனி. அவர் பேச்சு பாருங்க எளிமையா. நீங்க யாருக்காவது ஒரு ஜாதகத்துல குரு சூரியன் தொடர்பு இருக்கிறவங்களை கூட கூட்டு போங்க, அவங்களுக்கு கிடைக்கிற அத்தனை மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். ஜாதகங்களை பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இல்ல உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுதுன்னா அதை அவங்க கிட்ட சொல்லிடுவீங்களா, இல்ல அது அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்ப மகேந்திர சிங் தோனி இருக்காருல்ல சார், தோனி உச்சத்துல இருந்தவர், நம்பர் 7. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமா ட்ரால் பண்றாங்க. 5 கப் அடிச்ச டீம் வரிசையா தோத்துட்டு இருக்காங்க. எந்த தோனியை கொண்டாடினாங்களோ இன்னைக்கு அதே மக்களே வந்து சீக்கிரம் ரிட்டையர் ஆகி தொலைங்க, ஏங்க இப்படி உங்க பேரை கெடுத்துக்கிறீங்கிறாங்க. மகேந்திர சிங் தோனி பத்தி எல்லாம் இன்னைக்கு அது பேசியிருக்கீங்களா சார்? அவரை பத்தின ஜாதகம் தெரியாதுங்க. இப்ப ஆக்சுவலா வந்து மகேந்திரன் அப்படின்னு பேர் வந்தாச்சுன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியை சனி பாத்துக்கிட்டு இருக்காரு. சனி கும்பத்திலேயா மீனத்திலேங்கிற குழப்பத்துக்கு எல்லாம் போக வேண்டாம். நான் என்ன பொறுத்தவரை கும்பத்திலேயும் அவரை வச்சு பார்ப்பேன், மீனத்திலையும் வச்சு பார்ப்பேன். ஏன்னா அது பேச்சியாச்சா ஆகலைங்கிறத அனுபவிச்சு சொல்லணும். சரியா? இந்த சனி 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்வை செய்கிறது. விருச்சிகத்துக்குள்ளதான் கேட்டை நட்சத்திரம் இருக்கு. அப்ப மகேந்திர சிங்க்கு டைம் சரியில்லை, அவ்வளவுதான். இந்த பேருக்கு டைம் சரியில்லை, அவ்வளவுதான். மகேந்திரனுக்கு டைம் சரியில்லை. எனக்கு கிரிக்கெட்டை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகே, நான் அது பார்த்ததும் இல்ல. அது ஏதாவது டீ கடையில எங்கேயா ஓடிட்டு இருக்கு, 2 நிமிஷம் ஒருத்தர் அடிக்கிறாரு, 2 பேரும் ஓடுறாங்க, இதான் தெரியும். அதுக்கு அந்த ஓவர் நன்மை சொல்லுவாங்க. மத்தபடி அது எனக்கு தெரியும், விளையாட்டு தெரியாது. சார், இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த பலன் இல்ல பரிகாரம் அதெல்லாம் சொல்றாங்களே சார், அதையும் தாண்டி சிலர் வந்து இந்த நியூமராலஜி படி இந்த நேம்ல எக்ஸ்ட்ரா ஸ்பெல்லிங் போட்டுக்கிறது, இல்ல ஸ்பெல்லிங் மாத்திக்கிறது, ஒரு சின்ன எழுத்து கட் பண்ணா லைஃப் மாறிடும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல சார். நான் அதை நிறைய பாத்திருக்கேன் சார். சோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஆக்சுவலா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகாமலாம் போகாது. இப்ப என்னுடைய உண்மையான பேர் வேற. அந்த பேரை வச்சுக்கிட்டு நான் பட்டபாடு எனக்கு தான் தெரியும். ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமலாம் போனேன். கோயம்புத்தூருக்கு வரும்போது என் கையில ஒரு பேக்கு, 2 பேண்ட் சட்டை, காலில் செருப்பு கிடையாது. நான் படுத்து தூங்கின இடம் நஞ்சப்பார் ரோடு. சண்டே மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதுல என்ன ஒரு செக்யூரிட்டியா படுத்து தூங்கினேன் ரோட்ல, அவ்வளவுதான். அது ஒரு காலி இடம். சிட்டி டவர் ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு காலி இடம் இருக்கும். சரியாம்மா? அந்த காலி இடத்துல அங்க ஒரு பில்டிங் இருந்தது, ரக்கேஜா டவர்னு ஒரு பில்டிங் இருந்தது. இப்போ ஓம்னி பஸ் நிற்கும். அது பழைய பில்டிங் அது. ஸோ அந்த பில்டிங்ல நான் செக்யூரிட்டியா படுத்து கிடந்திருக்கேன், அந்த பேர் வச்சுட்டு இருந்த வரைக்கும். 2017 வரைக்கும் அந்த பேரோட தான் நான் சுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து லோட்டஸ் நியூஸ் சேனல்ல நான் பேசிட்டு இருந்தேன். 2015 ஜனவரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிரபல நியூமராலஜிஸ்ட் அதுல பேசிட்டு இருந்தார். அவர் உள்ள லைவ் பண்ணிட்டு இருக்காரு. நியூ இயர் அன்னைக்கு நான் லைவ் பண்றக்கா வெளியில வெயிட் பண்றேன். அவர் உள்ள இருந்து வெளியில வரும்போது, ஜி இந்த பேரை மாத்துங்க, அந்த பேர் நல்லா இருக்காது, ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க அப்படின்னாரு. நான் அவரை போய் மீட் பண்றேன். மீட் பண்ணும்பொழுது பண்டிட் விஜய்னு வச்சுக்கோங்க. அஞ்சனை சினிமா நடிகர் பேரை போய் வைக்கிறீங்களே ஜோசி இருக்குன்னு, நான் சொல்றதை கேளுங்க வைங்க அப்படின்னாரு. அவருக்கு தான் விஜய் இருக்கணுமா, எல்லாருக்கும் விஜய் வைக்கலாம், வச்சுக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு அது கூச்சமா இருந்தது. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலம். அவர் வேற போய் ஜோசியர் வைக்கிறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 2017 காலகட்டங்கள்ல அந்த 15ல் அவர் எனக்கு எழுதி கொடுக்குறாரு. நான் 2017 நான் நியூமராலஜியே படித்தேன். நான் கடைசியா படித்தது நியூமராலஜி வாஸ்து. நான் கிட்டத்தட்ட 98 காலகட்டத்தில் இந்த ஃபீல்டில் இருக்கேன். இந்த பேரை மாற்றி 6 மாதம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு மாறிடுச்சு. எல்லா சூழலுக்கும் மாறிடுச்சு. ஆனால் இதற்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் வேணும். 9ஆம் இடம் தான் பேர் புகழ், 3ஆம் இடங்கிறது மாற்றம். ஒரு ஜாதகத்துல 3, 9, 11 வலுத்தால் பேரை மாற்றி வெற்றி கொள்வார்கள், அவ்வளவுதான். பேரை மாற்றி வெற்றி கொள்வார்கள். அவர் கொடுத்தது 2015 ஜனவரி. நான் எப்ப மாத்திரேன் 2017 டிசம்பர்ல.
சாரி செப்டம்பர் மாதம் நான் மாத்துறேன். 2017 செப்டம்பர் 17 மாத்துறேன். 2019 18 செப்டம்பர்ல தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பிக்கிறேன். இங்கே சென்னையில் ஒரு பிரபல சேனலுக்காக முயற்சி பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி, அப்போ சோசியல் மீடியா அவ்வளவு கிடையாது, யூடியூப்லாம் அவ்வளவு கிடையாது. முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கும்போது அந்த சேனலுடைய எடிட்டர் கூப்பிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ரீ ஜோதிட படம்ங்கிறதே நான் நியமலாஜி பிரகாரம் செலக்ட் பண்ணி டெவலப் ஆகி வந்தேன். இந்த 2017 பேரை மாத்துறேன். 17, 18, 19, 20, 21, 2022 மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு ரெவன்யூ எல்லாம் கொடுத்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, மைனஸ்லாம் ஆகலை. தசாபுத்தி ரொம்ப அடிச்சு மாத்திரும். சார் வீட்டுல எனக்கு ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு இப்போ உனக்கு 7 சனி நடந்துட்டு இருக்கு. இந்த 7 சனிக்கு அப்புறமா குருதசை ஆரம்பிக்குது, ஆஹா ஓஹோ எல்லாம் சொல்றாங்க. பொதுவாக இந்த 7 சனினா என்ன சார், அதோட என்ன கான்செப்ட்? 7 உங்களுக்கு வரக்கூடிய குருதசைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே. தசாபுக்திங்கிறது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. 7 சனிங்கிறது உங்க ராசிக்கு முன்னாடி 2.5 வருஷம், உங்க ராசியில 2.5 வருஷம், சனியினுடைய பிரயாண காலம் 2.5 வருஷம். சனிதான் ரொம்ப தாமதம், சனிதான் ஸ்லோ கிரகம்னு பேரு. ஸ்லோ அப்படின்னு சனிதான். இந்த சனி வந்து ஒரு ராசிக்குள்ள 2.5 வருஷம் சஞ்சாரம் பண்ணும். இது என்னன்னா 3 ராசியை சேர்த்து ஆக்கிரமிச்சிடும். தான் நிக்கிற இடம், அதுக்கு பின்னாடி இருக்கிற ராசி, அதுக்கு அடுத்த ராசி, இதுல 2.5, இதுல 2.5, இதுல 2.5. ஒரு 2 வருஷம் கழிச்சு பயிற்சியாகவும் ஒரு ராசியை ரிலீஸ் பண்ணும். இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்ப கும்பத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்ப மீனத்துக்கு போயிட்டாருன்னு எடுத்துக்கோங்க. இப்ப மகரத்தை ரிலீஸ் பண்ணிருக்கோம். இப்ப எதாவது பிடிக்கும், கும்பம் மீனம் மேசத்தை அட்டாக் பண்ணும், மகரத்தை ரிலீஸ் பண்ணிட்டு மேசத்தை அட்டாக் பண்ணும். சரியா? இப்ப அவங்களுக்கு திசையோ புக்தியோ நடந்தால், சனியோட திசையோ சனியோட புக்தியோ நடந்தால், அல்லது அவங்களுக்கு மோசமான தசா புக்தி இருந்துச்சுன்னா கடுமையாக பாதிக்கும். அவங்களுக்கு நல்ல தசா நடக்கும் பொழுது ஒன்றும் செய்யாது. இப்ப நம்ம பாரத பிரதமருக்கு 7 சனி தான் முதல்ல பிரதமர் ஆனாரு. அவர் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம், அது மட்டும் தான் தெரியும், அவர் லக்கணம் கரெக்டா தெரியல. சரி, இன்னொன்னு சார், பொதுவா சனியை பத்தி சொல்லும் போது சனி வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி. அவர்தான் வந்து எல்லாருக்கும் தீர்ப்புகள் கொடுக்கக்கூடியவர். சோ சனி கிட்டே நீங்க எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்லாம் பொதுவாவே சனியை பத்தி சொல்றதே வந்து ஒரு கொஞ்சம் பயமுறுத்துறது தானே சார்? அந்த மாதிரி ஒரு பயப்பட வேண்டிய கிரகமா சனீஸ்வரன்? சனியினுடைய யோக பலன்கள் எவ்வளவு இருக்குங்க ஐயா. சனி மாதிரி யோக கிரகம் எதுவுமே கிடையாது. அவன் தான் குடிப்பினர் சார். சனி வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி, 10, 11 கூடவன். லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய தொழில கொடுக்கறவே யோகத்தை கொடுக்கறது சனிதான். அது எந்த லக்கணங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப ஒரு கடக லக்கணம், சிம்ம லக்கணத்துக்குலாம் சனி பாதிக்கும் அந்த திசை வந்தா. மகர லக்கணத்துக்கும் கும்ப லக்கணத்துக்கும் சந்திர திசை சூரிய திசை வந்தா பாதிக்கும். எந்த லக்னத்தை வந்து சனியுடைய இந்த பாதிப்புகள் ரொம்ப கம்மியா இது பண்ணணும்னா எந்த? ரிஷப லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னியா லக்கணத்துக்கு யோகாதிபதி. சோ சனி தசை பொழுது இந்த ரிஷப லக்னம் கன்னி லக்னம் உள்ளவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடுவாங்க. அவங்க சனி எங்க இருக்காருங்கிற விஷயம் சொல்ல முடியும். அவர் கெட்டு போயிருக்காரா நல்லா இருக்காரான்னு. இப்ப மேச லக்னத்துக்கு சனி கெட்டவர், ஆனா சனி மேசத்துல நீச்சம் ஆயிடுவாரு. மேசத்துல நீச்சமானா அவருக்கு பெரிய யோகம் செய்யும். லக்கணம் பாவி வீடாகி பாவி கெட்டால் யோகம், பாவி கெட்டு போனா யோகம். இப்ப நான் ரிஷப லக்கணம், எனக்கு 8 கூடிய ஒரு குரு தோஷம் வேலையே செய்யக்கூடாது. குரு தோஷம் வந்ததுக்கு தான் நான் இப்ப வெளியிலேயே வந்தேன், வெளி உலகத்துக்கு வந்தேன். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது குரு தோஷம் வந்ததுக்கு அப்புறம். அதனால இது யாரு யோகர் யாரு நன்மையை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. தசாபுத்திங்கிறது உங்க நட்சத்திரத்தை அடிப்படையில வரும். இப்ப இன்னைக்கு நீங்க என்ன நட்சத்திரம்? நீங்க மகரம். அவிட்டம் நட்சத்திரம், கும்பமா மகரம்? மகர ராசி. அப்ப சந்திரன் வந்து 2.25 நாளைக்கு ஒருக்க டிராவல் பண்ணுவார். ஒரு ராசியில 2.25 நாள் தான் இருப்பாரு. அப்ப சந்திரன் மகரத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கும் பொழுது நீங்க பிறந்திருக்கீங்க. சார் இருக்கிறதுல வேகமா பிரயாணம் செய்தது சந்திரன். சனி 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு எது 1.5 வருஷம். சரியா? அப்புறம் 40 நாள், 30 நாள், சூரியன் 30 நாள், இப்படி கால்குலேஷன் இருக்கு. இருக்கிறதுல ரொம்ப ஸ்பீடா டிராவல் பண்றது சந்திரன். அப்ப சந்திரன் நிக்கிற நட்சத்திரத்தை வச்சு அவங்க தசாபுத்தி நமக்கு எடுக்கிறாங்க. புரியுதா? அப்ப சந்திரன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்க பிறந்திருக்கீங்க. இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப பிறக்கும் போது செவ்வாய் திசை வந்திருக்கும். அவ்வளவுதான் மேட்ரு. அது வந்து உடஞ்ச நட்சத்திரம் இந்த அவிட்டம். சரியா? இதுல யாரும் ஆயுள் குறைபாடு சிறு வயசுல இறந்தவங்க யாரு? இல்ல வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் வயசுல இறந்தது யாருங்க சார்? வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. 35 வயசு, 28 வயசு, 5 வயசு, 10 வயசு, 30 வயசு, 35 வயசுக்குள்ள இறந்தவங்க, கொஞ்சம் வயசுல இறந்தவங்க. முன்னாடி இறந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு
சரியா தெரியல. இந்த அவிட்ட நட்சத்திரங்கிறது ஆயுள் குறைபாடு நட்சத்திரம். ஓகே. அவிட்ட நட்சத்திரம் இசைக்கான நட்சத்திரம். மியூசிக் ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் படிச்சுக்குவாங்க. படிச்சீங்களா? மிருதங்க. இது வந்து இசை நட்சத்திரம். மிருதங்க வாசிக்கிறது. உங்களுக்கான குபேரன் எங்க இருக்கு? கேரளாக்குள்ள கண்ணூர் பக்கத்துல முழங்கண்ணுங்கிற ஊர்ல மிருதங்க சைலேஸ்வரி. போங்க குபேரன் சொல்லியாச்சு. போங்க போகும்போது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாள் போனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிடும். அப்ப அந்த நட்சத்திர தசாபுத்திங்கிறது வேறு, டிரான்சிட்ங்கிறது வேறு. உங்க ஜாதகத்துல அந்த டிரான்சிட் நல்ல உராய்வா அல்லது கெட்ட உராய்வா, ஒரு பெர்த் சார்ட்ல இருக்கக்கூடிய சூரியன் மேல இப்ப பங்குனி மாசம் யாரு பிறந்திருக்காங்களோ அதுக்கு மேல இப்ப சனி அவங்களுக்கு சூரியன் மீனத்துல இருக்கும். இப்ப சனி மீனத்துல இருக்காருன்னே வச்சுக்குவோம். இவங்க சொல்ற பிரகாரம் இப்ப சனி சூரியன் மேல டிராவல் பண்றாரு. சூரியங்கிறது நிர்வாகம், சூரியன் அரசாங்கம், சூரியன் தான் வளர்ச்சி, சனி தேய்மானம். இப்ப அந்த பங்குனி மாசம் பிறந்தவங்க குடும்பத்துல எல்லாம் கழகம் உண்டு. சூரியன் தான் குடும்ப தலைவர். அப்ப சனி கழகம் இதெல்லாம் உண்டு. சூரியன் தான் வயசுக்கு பொறுத்து சொல்லணும். இது பிறந்த குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் சொல்ல முடியாது. இப்போ வயசானவர் வர்றாரு, அவர் 75 வயசு, அவர் பங்குனி மாசம் பிறந்தவர், சனி இப்ப பங்குனி மாசம் சொல்லக்கூடிய மீனத்துல இருக்காரு. ஐயா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க. கீழே வந்து எலும்பு உடையும். சூரியன் தான் எலும்பு, சூரியன் தான் தலை, சனி நரம்பு. சோ ஸ்ட்ரோக் வராம பாத்துக்கோங்க. ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணிக்கோங்க. முழங்கால் மூட்டு தேய்மானம் இருக்கும், ஸ்பைனல் கார்டு வலி இருக்கும். சூரியன் முழுதுகெலும்பு, சூரியன் தான் எலும்பு, சனி தேய்மானம். இது பிறந்த குழந்தைக்கு சொல்ல முடியுமா? அவங்க காலதேச வர்த்தமானம் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு. அதை வச்சுதான் அதை சொல்ல முடியும். அப்ப அந்த பிறந்த கால கிரகத்து மேல நிகழ்கால கிரகம் டிராவல் பண்றதுக்குன்னு இது ஒரு கான்செப்ட். தசாபுத்திங்கிறது ஒரு கான்செப்ட். அது போக நீங்க கேட்டீங்க நட்சத்திரம், இந்த அடிப்படையில சொல்லக்கூடியது இது ஒரு. அது போக லக்ன தசா சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அஸ்ட்ராலஜி நிறைய காம்ப்ளிகேட்டடா நிறைய விஷயம் இருக்கு. சரியா? அதனால நீங்க அதை கண்டு பயப்பட வேண்டாம். அதுக்காக சூரியன் மேல சனி போனவங்க எல்லாம் தொழில் இழுத்து மூடிட்டு போயிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு கும்பத்துல சூரியன் சனி கும்பத்துல இவ்வளவு காலமா சஞ்சாரம் பண்ணிட்டு இன்னும் உறுதியா சொல்ல முடியாது. இங்கதான் இருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு சக நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, சூரியன் நிர்வாகம், சனி உள்ள வந்துடுச்சு, கம்பெனியெல்லாம் இழுத்து சாத்துங்கன்னு இருக்காரு. ஏன் என்கிட்ட 600 பேர் எவ்வளவு ஆகுறேன், அவன் கம்பெனி இழுத்து சாத்துங்க என்கிட்ட 18 என்கிட்ட கேட்கிறாரு. சார் உங்களுக்கு வழக்கு தசாபுத்தி வேற, நீங்க அதை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்க உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடு அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஆவரணம் திருட்டு போகாம பாத்துக்கோங்க. நிர்வாகத்துல மாற்றம் செய்யுங்க. பொறுப்பான ஆளுகளை உட்கார வைங்க. இதுதான் பரிகாரம். அதனால சூரிய மலை சனி வந்தவங்க எல்லாம் பயப்பட வேண்டாம்னு சொல்ல வர்றேன். புரியுதா? சரி, இன்னொரு கேள்வி. இப்ப கிரணை வந்து ஒரு கோவிலுக்கு போக சொன்னீங்க. பொதுவா உங்களுடைய வீடியோலயே நான் பார்த்திருக்கேன். குறிப்பா திருப்பதிக்கு இவங்க எல்லாம் போக கூடாதுன்னு நீங்க பேசின ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல். இன்னும் சொல்ல போனா அந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் திருப்பதிக்கு போற டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ற லெவலுக்கு இல்ல உண்மையாவே இந்த ராசிக்காரர்கள் போகவே கூடாது. இன்னும் நீங்க ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. நான் அந்த வீடியோக்குள்ளார போயிட்டு நீங்க பேசுனதை பார்த்தா வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. தமிழில் என்ன வச்சிருந்தாங்கன்னா, இந்த கோவிலுக்கு போனால் ஆண்டியாகி விடுவீர்கள் எல்லாம் வச்சிருந்தா எப்படி போவோம் அந்த லெவலுக்கு பில்டப் பண்ணியிருந்தாங்க சில சேனல்ஸ்ல. உண்மையாகவே திருப்பதிக்கு இவர்கள் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சில நட்சத்திரம் ராசிக்கு காரணம் இருக்கா சார்? இருக்குங்க ஐயா. அதாவது வலைதாரை கண்டதாரை விபத்துதாரைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப உதாரணமா சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி. சதய நட்சத்திரம் திருப்பதி வேணா பாதிக்கும். அது 3ஆம் நட்சத்திரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கு அது வந்து 17ஆம் நட்சத்திரம். 16, 17 அந்த பூரம் இந்த சிம்மத்துக்குள்ள இருக்க நட்சத்திரங்களுக்கு அது வந்து ஒத்து போகாத ஒரு நட்சத்திரம். உத்திரட்டாதிதான் திருப்பதி வெங்கடாஜலபதி. இங்க போனாங்கன்னா கடுமையா பாதிக்கும். ஓகே. இப்ப ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்து லக்னத்தோட தொடர்பு கொண்டாங்கன்னா பழனி போனா ஆண்டியா இருக்காங்க. அது ஏற்கனவே அவர் ஆண்டி குளத்துல இருக்காரு. செவ்வாய் வந்து முருகன். அது வந்து ரிஷபத்துக்கு வந்து விரையாதிபதி. ரிஷப லக்னத்துக்கு அவர் விரையாதிபதி. அப்ப அங்க போனாங்கன்னா எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னவர். ஓகே. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் போக கூடாத ராசிக்காரர்கள் இருக்காங்க. ஆமா, சில கிரக அமைப்புல இருக்கிறவங்களுக்கு அது இருக்கு. ஓகே. இப்ப உதாரணமா சொல்றாங்க மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடியது மகரம். மகரம் தான் சதுப்பு நிலம். மகரம் தான் சதுப்பு நிலம். இந்த சதுப்பு நிலத்துல எது வாழும்? முதலை வாழும். சரிங்களா இல்லையா? அவர் ஜாதகத்துல சனி செவ்வாய், அதாவது மிதுன லக்னத்துக்கு சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. கூடயே குருவும் இருக்காரு. கூடயே சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு. இவருடைய அலுவலகத்துல கஜேந்திர மோட்சம் படம் வச்சிருக்காரு. அலுவலகத்துல கஜேந்திர மோட்சம் படம் எப்ப வந்துச்சோ கரெக்டா அவருக்கு அந்த தசாபுத்தி கரெக்டா வரும். தேவையில்லாத பொருள் மட்டும் உள்ள வரும். தொழில் எல்லாம் ஸ்தம்பிச்சு எல்லாம் சோழியை முடிஞ்சு போச்சு. ஓகே. பேங்க் சீசிங் எல்லாம் போயிருச்சு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஸ்கிராப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்னடா இருக்குன்னு சொல்லி இங்க போய் எல்லாம் போய் பார்க்கும்போது அவர் ஆபீஸ்ல கஜேந்திர மோட்சம் படம் வச்சிருக்காரு. அது கஜேந்திர மோட்சம் வீடு மகரம். மகரம் வந்து கஜேந்திர மோட்சம் வீடு.
இந்த படம் அவர் வச்சிருக்காரு. சோ ரேண்டமா வீட்ல சாமி போட்டோஸ் வாங்கி வைக்கிறதுல கூட இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆமா, அந்த மிதுன லக்னத்துக்காரவங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சந்திரன், சூரியன் காம்பினேஷன் இருந்தால், குருவும் தொடர்பு கொண்டால் கஜேந்திர மோட்சம் படம் வச்சு பார்க்க சொல்லுங்க. ஓகே, சேலஞ்சாவே சொல்றீங்க. சேலஞ்சா வச்சு பார்க்க சொல்லுங்க. 6 மாசம் துண்டா கணந்து நீங்க ஓடிடுவாங்க. ஓகே, அந்த ஐயா அவங்களுக்கு அந்த கெட்டதை பிடிக்கும், அந்த பொருள் உள்ள வரும். இப்ப என்னுடைய குருநாதர் என்னுடைய சக நண்பரும் நானும் ஒரு மீட் பண்றோம். அப்ப ஒரு ஜாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நடவண்டி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய சகோதரிக்கு காலில் விரல் எடுத்தாச்சு, சுகர் வந்து, என்னோட வயது குறைவானவங்க, விரல் எடுத்தாச்சு. அப்ப சாட்சிக்கு என் நண்பர் இருக்காரு, அவரு கூட இருக்காரு. வீட்டுல இந்த குழந்தைங்க நடவண்டி இந்த தூக்கி உட்கார வச்சு ரோல் பண்ணிட்டே போகும் தெரியுங்களா, கீழே விழுகாம இருக்கிறக்கா குழந்தைங்க, அந்த வண்டி இருக்கான்னு கேட்கிறாரு. ஆமா வீட்டுல இருக்கு, அதை எடுத்து வெளியே இடத்துக்கு புண்ணு ஆறுங்கிறாரு. அதை எடுத்து வெளியில யார்ட்டா கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் புண்ணு ஆறுங்கிறாரு. அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு செயல்படாத பொருள் வீட்டுக்குள்ள இருக்கு, அதனால இவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கு. சோ இவங்களுடைய பாதிப்புக்கும் அந்த ஜாதகத்துக்கும் ஒரு இயங்காத பொருளுக்கும் வீட்டுல சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றாரு. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இந்த புண்ணு, இந்த 2வது காலில் இருக்க புண்ணு ஆறுது. ஓகே, அப்ப எல்லாமே தொடர்புங்க ஐயா. வீட்டுல இயங்காத பொருள் இருந்தா கடுமையா பாதிக்குங்க ஐயா. பழைய ஓடாத வண்டி வச்சிருப்பாங்க, 2 வீலர் வச்சிருப்பாங்க, பழைய ஓடாத சைக்கிள் வச்சிருப்பாங்க, சைக்கிள் வச்சு யூஸ் பண்ணாம மூளையில கிடக்கும். இதெல்லாம் அவங்க ஜாதகத்துல 3, 8 காம்பினேஷன் இருந்தா இருக்கும். 3ங்கிற இயக்கம், 8ங்கிறது தடை. வீட்டுல தேவையற்ற பொருட்கள் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை வரும். ஓகே, இது எல்லா நேரத்துக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தசாபுத்திகள் மோசம் போகும்பொழுது எல்லாம் தேங்கிடும். இப்ப நம்ம உடல் உறுப்புக்குள்ள ஒரு தேவையில்லாத விஷயங்கள் தங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? நோய் தான். கழிவு வெளியேறிச்சுன்னா பிரச்சனை இல்லைல்ல. நம்ம சாப்பிட்ட உணவு தானே 4 நாளைக்கு நம்ம இருக்க முடியாதுல்ல. இப்ப தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருடைய ஜாதகம் சரியில்லை, அவருக்கு கட்டம் சரியில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அரசியல் தலைவர்கள் சொன்னாங்க, எதிர்கட்சிக்காரங்க. ஆனா அவர் இப்ப முதல்வர் ஆயிட்டாரு. அவர் 2வது முறை முதல்வராக வர வாய்ப்பு இருக்கா? அவருடைய ஜாதகம் உண்மையா நமக்கு தெரியாதுங்க, அதை வச்சுதான் சொல்ல முடியும். அவர் ஜாதகம் இருந்தா நம்ம சொல்லலாம். அவருடைய ஜாதகம் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு நிறைய ஜோடர்கள் சொன்னவங்களா இருக்காங்களே. அவர் சிஎம் ஆவார்னு சொன்னவங்களா இருக்காங்களே. சிஎம் செல்வி ஐயா சொல்லியிருக்கிறாரு. நம்ம எனது நெருங்கிய, அதாவது எனக்கு ரொம்ப பிடித்தமான பாலாஜி ஹாசன், இவங்களாம் சொன்னாங்கல்ல இவர்தான் சிஎம் ஆவார்னு சொன்னாங்கல்ல. அவங்க சொன்னது நடந்திருக்குல்ல. சொன்னவங்க விட்டு, சொல்லாதவங்க நடக்காதவங்களை விட்டுருங்க, சொன்னவங்க நடந்திருக்குல்ல. ஆதித்ய குருஜி ஐயா கூட சொல்லியிருக்காருல்ல. எனக்கு அவங்கெல்லாம் அறிமுகம் கிடையாது. எனக்கு பாலாஜி ஹாசன் அறிமுகம். மற்றவங்களை வரைக்கும் நான் செல்வியை பார்த்தது கூட கிடையாது, ஆதித்ய குருஜி ஐயாவும் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் கலைஞர் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆவார்னு அவர் சொன்னார்ல. ஓகே சார், இப்ப சார் சொன்ன மாதிரியே தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற ஜோதிடரா இருக்கீங்க, ஆனா ரொம்ப பணிவா நடந்துக்கிறீங்க. இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க ரொம்ப திமிரா நடந்துப்பாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருமை கோட்டுக்கு கீழேயோ இந்த மாதிரி இருப்பாங்க. சோ நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படின்ட்டு நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஜாதகத்துல இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கும். இவன் பணிவா இருப்பான், இவன் திமிரா இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடலாம். இப்ப உதாரணம் லக்னங்கிறது தலை, சூரியன் இருந்தாச்சுன்னா கௌரவம் பார்ப்பாங்க. எனக்கு லக்னத்துல சனி, சனிங்கிறது என்ன பந்தா காட்டுமா? அது முடவன், நொண்டி, கருப்பன், அறிவருக்கு தக்கக்கூடியவன், தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தி சொல்லக்கூடியவன். வாங்கய்யா போங்கய்யா என்ன சாமி அப்படின்னு சொல்றது சனி. சனிதான் கருப்பு சாமி. அவர் என்ன சொல்றோம்? கோயிலுக்குள்ளே வச்சிருக்கோம், வெளியில வச்சிருக்கோம். புரியுதா? அப்ப அந்த எளிமைன்னு சொல்லக்கூடியதுக்கான கிரகம் சனி. இப்ப நம்ம உதாரணமா சூப்பர் ஸ்டார் ஐயா, அவர் சிம்ம லக்னம் தான், அவருக்கு 2ஆம் இடத்துல சனி. அவர் பேச்சு பாருங்க எளிமையா இருக்கும். எனக்கு அவ்வளவு போயஸ்காரர்கள் சொத்து இருக்கு இன்னைக்கே சொல்லியிருக்காரு அவரு. அது சொல்ல மாட்டாங்க. லக்ன சனி பூரா அப்படித்தான் இருக்கும். லக்னத்துல சூரியன் இருந்தா அது பந்தா காட்டும். இப்போ உதாரணமா நான் என்னுடைய சக நண்பர், அவருக்கு லக்னத்துல சூரியன், திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது நான் எங்கேயோ பிளாட்ஃபார்மோட கீழே உட்காந்துருவேன். அந்த வாயிலிங்கம், வடநலிங்கம், அந்த பகுதியில சின்ன சின்ன டீ கடைகள் இருக்கும். அந்த எமலிங்கம் தாண்டி போகும் பொழுது அங்க அந்த பிளாஸ்டிக் சேர் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவரு சேர தேடுவாரு. அவருக்கு லக்னத்துல சூரியன், சேர்லதான் உட்காருவாரு. நான் அப்படி இல்லை கீழே உட்காந்துக்குவேன். நான் எல்லாரையுமே பிளானட்டா பாக்குறேன், அவ்வளவுதான் விஷயம். இந்த ஜோடத்துறைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிளானட்டா பாக்குறேன். இது நிறைய சோதிச்சதெல்லாம் உண்டு. ஒரு முறை என்னுடைய நண்பர் அவருக்கு ஜாதகத்துல குருசூரியன் தொடர்பு இருக்கு. அது நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். சும்மா இருங்க தலைவரேன்றாரு. சரி வாங்க ஒரு நாள் ஸ்ரீரங்கம் போவோம்னு போறோம். போன இடத்துல ஞாபகம் வருது, பாருங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, கேவி ட்ரெஸ், சாதாரண சட்டையை போடுங்க, பார்ப்போம் சிவராஜ் யோகம் வேலை செய்யுதா செய்யலான்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸ்ரீரங்கத்துல காலையில வெள்ளிக்கிழமை அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நடக்கும். அந்த பூஜைக்கு நாங்க போய் நிக்கிறோம்.
இவருக்கு தெரிஞ்சாலும் கோயிலுக்குள்ள பேரூர் கோயில்ல இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறாரு. வந்து வாங்க வாங்க என்ன இங்க வந்திருக்கீங்கன்னு கூட்டு போயிட்டாரு. என்னையே சிவராஜாக இப்படியா வேலை செய்யும்? அந்த கிரகம் கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்க யாருக்காவது ஒரு ஜாதகத்துல குரு சூரியன் தொடர்பு இருக்கிறவங்களை கூட கூட்டு போங்க, அவங்களுக்கு கிடைக்கிற அத்தனை மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நடராஜனுக்கு வந்து அபிஷியலி இப்போ நடராஜன் தான் பேசு தமிழா பேசு என்னுடைய சேனல் ஹெட். சரிங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொமோஷன் வந்து லாஸ்ட் மந்த் தான் நடராஜனுக்கு கிடைச்சது. ஸோ ஒரு ப்ரொமோஷனும் ஒரு இன்கிரிமெண்ட்டும் நடராஜனுக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன? நடராஜனுக்கு ஏதாவது கிரக சேர்க்கைகள் தான் காரணம் இருக்கும். கிரக சேர்க்கை இல்லாம இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து மாசி மாசமோ அல்லது ஆவணி மாசமோ அல்லது ஐப்பசியோ அல்லது இந்த மாசங்கள்ல பிறந்திருக்கீங்களா? ஆனி மாசமோ ஆவணியோ பிறந்திருக்கீங்களா? இல்ல சார், தமிழ் சித்திரையில பிறந்த. சித்திரை மாசம்னாலும் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு கும்பத்துக்கு வரும் பொழுது 3ஆம் பார்வையாக மேசத்துல இருக்க சூரியனை இயக்குவார். சோ இப்ப நானும் சித்திரை மாசம் தான், சரியா? அப்ப இயக்குவார். அதனால அந்த ப்ரொமோஷன் அவ்வளவுதான். சூரிய மலை ராகு போது ப்ரொமோஷன் சார், அவ்வளவுதான் சார். சித்திரை மாசத்தை விட்டுட்டேன், சாரி. ஐயா நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க? 1996 சார். சனி மேல ராகு போயிருக்குல்ல சார், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ப்ரொமோஷன் இதெல்லாம் கொடுத்துரும் சார், சரியா சார்? இப்ப ராகு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை இயக்குறாரு சார். 10ஆம் இடத்துக்கு கௌரவ பதவி அதுக்கெல்லாம் கொடுத்துரும் சார். 10ஆம் இடம் கௌரவம் சார். அது மட்டும் இல்லாம ராகு பாருங்க கும்பத்துல இருந்து சூரியனையும் பார்க்குது, இந்த பக்கம் குருவையும் பார்வை செய்யுது. முன்னோக்கி கும்பத்துல உட்காந்து முன்னோக்கி சூரியனையும் பார்க்குது. கும்பத்துக்கிட்ட வரல, ஆனா கும்பத்தை தான் இயக்குறாரு. சூரியனையும் பார்க்குது, குருவும் பார்க்குது சார். உங்க ஜாதகத்துல குரு சூரியன் தொடர்பு இருக்கு சார். நீங்க கேட்ட கேள்வி கௌரவம் தான் சார். போங்க சார். இல்ல சார், கன்னி ராசி கன்னி லக்னம் வருது, ரெண்டுமே ஒரே இதுல வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது அப்படிலாம் இல்ல சார், அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த கன்னி லக்னம் பத்தியும் நீங்க பேசிருக்கீங்கல்ல சார்? ஆமா, கன்னியா லக்னம் கன்னி ராசி அவங்க வந்து பக்கத்துல ரேஷன் கடை பக்கத்துல இருப்பாங்க, மளிகை கடை பக்கத்துல இருப்பாங்க. இதெல்லாம் முடிந்தீங்களா? ரேஷன் கடை பக்கத்துல சார், பக்கத்து சார். உங்களுக்கு தென் மாவட்டமா? ஆமா சார். மதுரை சைடா அல்லது திருநெல்வேலி சைடா? ஏற்கனவே கேட்டீங்க. சோ அந்த பகுதியெல்லாம் வரும். கன்னியா ரேஷன் கடை சார். ஆமா. நாய் வளர்த்தீங்களா வீட்டுல? இல்ல வளர்க்கல சார், நாய் வளர்க்கல. சரி, நாய்கடி வாங்கினது யாரு? நான். திருவாரூர். நீங்க நடராஜன் தானே சார்? ஆமா சார். நடராஜன் பேர் தான் நாய்கடிங்க சார். போங்க சார். ஏன்னா என்ன சார் நடராஜன் பேர் வச்சதுக்காக நாய் கடிக்கும்? இல்லங்க, இந்த நான் டிரான்சிட்ட வச்சு சொல்றேன். இவங்க உடனே அடுத்த கமெண்ட்ல என்ன விடுவாங்க, நடராஜனுக்கு எனக்கு நாய் கடிக்கல. இது நான் டிரான்சிட்ட வச்சு எடுக்கிறேன். என்னங்களுங்க, இப்ப இந்த ராகு வந்து பின்னோக்கி வரக்கூடிய கிரகம். அது மீனத்துல இருந்து நேர கும்பத்தை நோக்கி இறங்கிட்டு ராகு எப்போதுமே பின்னாடி வரும். அப்ப 30, 20 ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23 ஆன்டி கிளாக் வைஸா வரும். இப்ப ராகு 1 டிகிரி தான் இருக்காரு எங்க மீனத்துக்குள்ள, 1.1 டிகிரிக்குள்ளதான் இருப்பாரு. இப்ப அவருடைய செயல்பாடு 10 டிகிரி மீனத்துல இருக்கும் போதே எங்க இயக்கிறோம்? கும்பத்தை இயக்கிறோம். சோ அவருடைய தலை உடம்பு எல்லாம் கும்பத்துக்குள்ள வந்துருச்சு, வெறும் வால் மட்டும் தான் மீனத்துக்குள்ள இருக்கு. இப்ப இந்த கும்பத்துக்கு ட்ரையாங்கிள் வீடுன்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம் சொல்லக்கூடியது மிதுனம், சரிங்களா ஐயா? கும்பம் 1, மீனம் 2, மேசம் 3, ரிஷபம் 4, மிதுனம் 5. இந்த மிதுனத்துக்குள்ளதான் சிதம்பரம் நடராஜருடைய நட்சத்திரம் திருவாதிரை இருக்கிறது. இப்பொழுது ராகு அந்த வீட்டை இயக்கி கொண்டிருக்கிறது. இதை வச்சுதான் நான் கேட்கிறேன். இப்ப இந்த டிரான்சிட் எனக்கு எதிராப்புல ஒரு உட்கார்ந்து இருக்காரு. இந்த டிரான்சிட்டுக்கு கும்பத்துக்கு ட்ரையாங்கிள் வீடுன்னு சொல்லக்கூடிய 5, 9, 1, 5, 9ங்கிறது ட்ரையாங்கிள் வீடு. இப்ப ஒரு பேர் என்ன? நடராஜன். இந்த நடராஜருடைய நட்சத்திரம் என்ன? திருவாதிரை. திருவாதிரை எங்க இருக்கு? மிதுனத்துக்குள்ள. திருவாதிரை தான் ஆழகால விஷம் உண்ட நடராஜருடைய நட்சத்திரம். அப்ப இந்த திருவாதிரை வந்து விஷகடி, நாய்கடி வாங்கக்கூடிய நட்சத்திரம், சரியா சார்? இது மூலம் கார்னர் பக்கத்துல குடியிருப்பாங்க, சரியா சார்? இதுல யாராவது சூசைட் பண்ணி இறந்தவங்க யாராவது இருக்காங்களா சார்? இல்ல சார். உங்க உறவுகள் யாராவது? இல்ல, யாருமே இல்ல. வேற ஏதாவது பாய்சன், அதாவது பாய்சன் சாப்பிட்டதோ அல்லது வேற விஷகடி வாங்கினவங்க உங்களுக்கு நீங்க இல்லாமல் யாராவது? இல்ல சார், குடும்பத்துல யாரும். அது யாரும் இல்ல. சரி, இதுல ஏதாவது இந்த மீடியா, நீங்களும் மீடியா கொண்டீங்களா? இது கூட வந்துடும் சார், அவ்வளவுதான் சார். இந்த நட்சத்திரம் போல அதை செய்யும் சார். நடராஜனை தான் நீங்க வந்து இதுல போயிட்டு பிடிச்சீங்க, ஃபிளைஓவர் பிரிட்ஜ்ல போய் ஈச்சனாரி கோவில அவன் காலேஜுக்கு மறந்துருச்சுங்க சார். நீங்க மறக்கலாம், நாங்க மறக்க முடியாது. இல்லைங்க, எத்தனை பேரை நான் பாக்குறேன். நீங்க கோவையில தான் படிச்சீங்களா? சரி சரி சரி. ஆமா கேட்டேன். அது என்ன காலேஜ்? அது ரத்னம் காலேஜ். சரி. யூஜி சிவகாசி, பிஜி ஜானகிமல், ஐநாட ஜானகிமல் காலேஜ் படிச்சீங்களா? சரி, இப்போ சில ஜாதகங்களை பார்க்கும்போது சார், ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இல்ல உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுதுன்னா அதை அவங்க கிட்ட சொல்லிடுவீங்களா, இல்ல அது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்? ஏன்னா நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது ஒரு சிவாஜி படத்துல ஒரு டயலாகாவே வரும், சாகுற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும்னு. பட் இருந்தாலும் வர்றதே வந்து என்னன்னா, எங்களுக்கு டைம் சரியில்லை, இல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனையில இருக்கும்னா வராங்க.
அப்ப அவங்க கிட்ட இதை தாண்டி இன்னொரு பெரிய ஆபத்து உனக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறது எப்படி சொல்லுவீங்க சார்? நான் சொல்றது ஒரு மாதிரி உங்களுக்கு சங்கடமா இருக்கு? நேரடியா அவங்க கிட்ட சொல்றதுல கூட வந்தவங்க அதுல யாராவது உறவுகள்கிட்ட பாத்துருங்க சொல்லிடுவீங்க, கவனமா பாத்துக்கோங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துறீங்க. எச்சரிக்கை கொடுத்துறேன். இப்ப எங்க அம்மா இறப்பாங்கன்னு எனக்கு முதலே தெரியும், எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, தீபாவளி எங்க அம்மா தாண்ட மாட்டாங்கிறத சொல்லிட்டேன். ஆனா எனக்கான கடமைகள் நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அது உங்க ஜாதகத்தின் அடிப்படையில அல்லது உங்க தாயார்? என்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில தாயாருக்கு நான் கர்மம் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு. எனக்கு எப்ப கர்மம் வரும்னு நான் கணக்கு வச்சிருக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த மீறியலே சொல்லல. இல்ல நாங்க அது உங்களுடைய எவ்வளவோ உங்க ஜாதகம் பாக்குற உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பா அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்ல. உண்மையை தானே சொல்றோம், இது இயற்கை நடக்கிற ஒரு நிகழ்வு தானங்க ஐயா. இப்ப உங்களுக்கு வந்து படந்தாள் பகுதியா? படந்தாள். சோ அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்த நீங்க முன்கூட்டியே சொல்றதும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நடந்திருக்குங்க, நிறைய நடந்திருக்கு. இல்ல அதாவது நீங்க சொன்னது நடக்கிறது வேற, ஆனா நீங்க சொல்லிடுவீங்க. நான் சொல்லிடுவேன் இல்லையா, ஆனா அவங்க கிட்ட நேரடியா சொல்ல மாட்டோம். அவங்க கிட்ட நேரடியா சொல்ல மாட்டோம். சோ அப்ப இமீடியட்டா உங்களோட ரியாக்ஷன் என்னவா சார் இருக்கும்? ஏன்னா இது வந்து என்னதான் வந்து நீங்க ஹாரோஸ்கோப் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ்ன்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் இது நம்பிக்கைன்னு பார்த்தாலும், எல்லோருமே இதை வந்து ஒரு எமோஷனோட தான் அணுகிறாங்க. நம்ம ரொம்ப கேஷுவலா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப இதுவே நான் வந்து இந்த கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்ப என் ஜாதகத்தை கொடுத்து உங்ககிட்ட பாக்குறேன்னா, சார் என்ன சார் இப்படி இருக்கு, இதுதான் ஒரு மனிதனுடைய குணாதிசயம். அவங்களுடைய டோனே மாறிடும். தனிப்பட்ட முறையில் தனக்கான ஒரு பிரச்சனையை அணுகிறார்கள்ங்கிற போது, அப்போ இப்படி ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லைங்க, ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கு, ஒரு கண்டம் இருக்கு, ஏதோ ஒரு டேர்ம்ல நீங்க சொல்லும் பொழுது அவங்களுடைய இமீடியட் ரியாக்ஷன் அவங்க அடுத்து உங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா, சார் இதை என்ன பண்ணலாம், இதை எப்படி தள்ளி போடலாம், இல்ல என்ன செய்ய முடியும் அப்படின்னு. சோ இந்த மாதிரியான சூழல்கள்ல என்ன மாதிரி ஒரு பதில் உங்களுடைய பதிலா இருக்கும்? உண்மையாகவே அதுக்கு தள்ளி போடுறதுக்கான சாத்தியம் இருந்ததுன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுங்க? அதுக்கான சொல்யூஷன் என்னமோ அது மாதிரி சொல்லுவோம். சில பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாக்கு பிடிக்கும்னு. வேற எங்கேயும் போனா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு முதல்ல நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய இன்னொரு சேனலான திருவருள்ல பேட்டி கொடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங் உங்களை மீட் பண்ணிட்டு, ஐயா ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னீங்க. அப்ப எனக்காக சாரதியா வந்த என் நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் இல்லாம எங்கேயும் நான் போக மாட்டேன். உயிர் நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்க போனாலும் என் கூட வருவாரு, எங்க இருந்தாலும் என் கூட அவர் இருப்பாரு. கிட்டத்தட்ட இவங்க அந்த பொண்ணு கலர்ல இருப்பாரு அவரு, அவருடைய பையன் இவங்க இந்த பொண்ணு கலர்ல இருப்பாங்க. 13 வயசு பையன், க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்க தான் 2 பேரும் அடிக்கடி கொல்லூர் மூகாம்பியை போவோம். 2 மாசத்துக்கு முன்னாடி கொல்லூர் மூகாம்பியை போகும் பொழுது, கோயில்ல இருந்து நாங்க கிளம்பும் பொழுது முதல் நாள் நைட்டே வந்து பையனுக்கு உடம்பு சரியில்லை, பையன் பிளட் வாமிட் எடுத்தாருன்னு சொல்றாங்க. 13 வயசு பையன். இந்த பொண்ணை பார்த்தா அந்த கலர் அப்படியே கலர் ரோஜா மாதிரி பையன். அங்கிருந்து கொல்லூர்ல இருந்து எப்பயுமே வந்தா நைட்ல சத்தியமங்கலத்துல ஃபாரஸ்ட்ல அலௌடு இல்லை. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, வேற வழி இல்லாம மைசூர்ல தங்குவோம். இந்த இடம் வேண்டாம், அர்ஜென்ட் என்ன தங்கிட்டு போலாம் அப்படின்னு. இல்லைண்ணா பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, வீட்டில் உடனே வாங்கங்கிறாங்கன்னு ராமபுரா காடு வழியா வந்து நைட் 2 மணிக்கு வந்து ரீச் ஆகிறோம். நான் தூங்கிட்டேன். தூங்கி முடிச்சுட்டு அப்புறம் சாயந்தரம் எந்திரிச்சு ஃபோன் பண்ணுறேன், என்ன பையனுக்கு என்ன பிரச்சனைங்கிறேன். நான் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு வாங்கங்கிறாங்க. வாங்கன்னொடனே அதுக்கு முன்னாடி பையன் டேட்டா பர்த் கொடுத்து பாருங்கிறாங்க. நான் பையன் டேட்டா பர்த் எடுத்துட்டு போட்டு பார்க்குறேன். பையனுக்கு கேன்சர்னு வருது, பிளட் கேன்சர்னு வருது. 20 நாளில் பையன் இறந்துடுறாரு. 20 நாள் தான். அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், தலைவரே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஒன்றும் சொல்லலை, சித்திரகுப்தர் கோயிலுக்கு போங்க, ஏதாவது பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல வெள்ளலூர் பகுதியில் சித்திரகுப்தர் கோயில் இருக்கிற போய் கும்பிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். 20வது நாள் ஃபஸ்ட்டு ராஜேஷ் ஐயாவுடைய இன்டர்வியூ போகிறேன். சாயந்தரம் 4 மணிக்கு. நான் 2 மணிக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நைட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பையனை ஐசியூக்குள்ளே கொண்டு போயிறாங்க. லங்ஸ் மோசமாயிருச்சு, வெண்டிலேட்டரில் வைக்கணும், காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் சூசைட் பண்ணிடுவேனான்னு சொல்லி அழுகிறாப்புல. இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்கியா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு நைட்டு நான் வந்து தூங்கிட்டேன் அசந்து. கூப்பிட்டேன், இவர் எடுக்கலை. 10 மணிக்கு. 12 மணிக்கு பையன் டெத்து மெசேஜ் போடுறாரு, வாய்ஸ் மெசேஜ். மத்தியானம் பிரசன்னம் பார்க்குறேன், லக்னம் போய் யமகண்டத்தை தொடுது. 12:38 அன்னைக்கு. அது என்ன நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த பிரசனம் பார்த்தது. என்னுடைய நண்பர் பேரை போட்டு அவருடைய சன்னுன்னு. நைட் 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு 12:38 பார்க்குறோம், ராத்திரி 12 மணிக்கு இருந்தார். நான் என்ன பண்ணுறேன், அடுத்த நிமிஷம் என்னுடைய இன்னொரு நண்பரை கூப்பிட்டு, இவரை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. வெளியூரில் இருக்க முதல்ல வாடகைலாம் கேன்சல் பண்ணிட்டு கோயம்புத்தூருக்கு வாங்க, ஏன்னா அவருடைய பொறுப்புகள் எல்லாம் அவர் பார்க்குறவர். முதல்ல வாங்க, தாள் தனியாக விட்டுறாதீங்க. இன்னும் கூப்பிட்டு சத்தம் போட்டு உடனே வர சொல்லி கூட 2 மணி நேரம் சொல்லி ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இவர் வாட்டுக்கு ஏதாவது தவறாக ஏதாவது பண்ணிட்டாருன்னா, ஒய்ஃபு குழந்தைங்க இருக்காங்க, இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்குது. ஸோ அந்த ஜாதகம் நான் பார்த்ததே இல்லை.
க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருடைய ஜாதகமும் பார்த்தது இல்ல. இந்நேரம் 24 நேரம் என் கூட இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல யார் ஜாதகமும் நான் பார்த்தது இல்லை. அப்ப அந்த பையன் இறந்துருவாருங்கிறத அதை முன்கூடியே பார்த்துட்டு என்னால அன்னைக்கு அப்செட் ஆயிட்டேன். நான் ஜாதகமே பார்க்க முடியல, அப்படியே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போகணும், அவர்கிட்ட பேசி ஆகணும், வேற வழி இல்லை. அப்படின்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர் அவர், நம்ம அவர்கிட்ட பேசி ஆகணும், ஒரு வழி இல்லை. அப்புறம் நான் ஃப்ளவர் மெடிசன்ல மருந்து எப்பயுமே வச்சிருப்பேன், ரெஸ்கியூ ரெமடின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட போய் நான் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். மறுநாள் நைட் 12 மணி காலையில் எழுந்து பார்க்குறேன் அவர் இறந்தாச்சு நியூஸ். அன்னைக்கு நான் ஜாதகமே பார்க்கல. ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம வீட்டில் நடந்த மாதிரி என்னுடைய துணைவியார் தான் இன்னைக்கு போனாங்க. அப்போ இந்த மாதிரி அவர்கிட்ட நான் சொல்ல முடியலை. நான் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லும் போதே, சித்திரகுப்தருங்கும் போதே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி இன்னைக்கு தாண்டது கஷ்டமா பையன் அப்படின்னு சொல்லி. வீட்டில் போய் பார்த்துட்டு அவங்களால இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஃபுல்லாக அந்த பையன் நிறைஞ்சிருந்த பார்த்துட்டு, பிளட் கேன்சர் 22 நாளைக்குள்ள அழுத முடிச்சிருச்சுங்க. இதை பார்க்கும்போது நம்மளாம் என்னங்க, ஒரு சின்ன வயசு பையன். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, சம்பவங்கள் நடந்திருக்கு. எனவே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கான்வர்சேஷனா எங்க இருந்தோ ஆரம்பிச்சோம், கடைசியா ஒரு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு நிறைவு செஞ்சுட்டீங்க. எல்லாருமே வந்து ஒரு அஸ்ட்ராலஜரை பாக்குறது அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பர்சனல் மூமெண்ட். இன்னும் சொல்ல போனா ஒரு நேரத்துல வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது உடன் பிறந்தவர்களை கூட கூட்டிட்டு போக மாட்டாங்க. இன்னும் சில ஜோதிடர்கள் கூட பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாரையும் வெளியில உட்கார வச்சுட்டு இந்த ஜாதகக்காரருடைய பலன்களை அவங்க கிட்ட மட்டுமே சொல்ற ஒரு கான்பிடென்ஷியல் தான் உண்டு. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி யுகத்துல வந்து இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம பொது வெளியில பொதுவான பலன்களை பற்றி நம்ம நிறைய பேசுறோம். உங்களுடைய காணொலிகள் வழியா நிறைய பேருக்கு வந்து நீங்க நிறைய ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மீண்டும் இந்த நேரத்துல எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஸோ எப்போதும் போலவே இந்த இன்டர்வியூலையுமே எங்களை நிறையவே ஆச்சரியப்படுத்தினீங்க, நிறைய தகவல்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய நேயர்களுக்கும் நிச்சயம் இது ஒரு பயனுள்ள ஒரு இன்டர்வியூவா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ உங்களோட பிஸியான ஸ்கெடியூலுக்கு நடுவில் எங்களுடைய ஸ்டுடியோஸ்க்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இனி மீண்டும் அழைத்து பேசு தமிழா பேசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு அரசியல் திறனாய்வாளர்களை பேட்டி கண்ட ஐயா அவர்கள் இந்த அடியேன் சராசரி ஒரு ஜோதிடரையும் அழைத்து பேட்டி கண்டதற்கு, பெரிய ஆளுமை மிக்க தலைவர்களையே பேட்டி கண்டவர், இந்த அடியனை பேட்டி கண்டதற்கு பேசு தமிழா பேசு சேனலுக்கும் அதனுடைய பார்வையாளர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நிர்வாக இயக்குனர் ஐயா திரு ராஜவேல் நாகராஜன் ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.